மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மட்டன் வந்து கிரேவி மாதிரி வைக்க போகிறேன். கிரேவியும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் நிதானமாக வைக்க போகிறேன். இது வந்து சிக்கன் பிரியாணி போட போகிறேன். சிக்கன் 65 பொரிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: பல்லாரி வெங்காயம், மிளகாய், தக்காளி வந்து ஒரு 4 பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன். தேங்காய் சீரகம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு, இது வந்து தேங்காய், சீரகம், சிறிதளவு மிளகு, எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டம்ளருக்கு 1.5 தண்ணி வைக்கணும். இதை நான் அலசி எடுத்துக்கிட்டேன். அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடணும். தனியாக ஒயிட் சாதம் வேறு கேட்பாங்க. அதுக்கு வேறு சாதாரண சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா களைஞ்சி எடுத்துருந்தேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு குழம்பு ரெண்டிக்கு 1 கரண்டி ஊற்றிருக்கேன். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கலந்துக்கிட்டேன். ரெண்டு மிளகாய், கீறி வச்ச மிளகாய் 2. தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிடுவேன். ரொம்ப மசியணுங்கிறது இல்லை, ஓரளவு வெந்தால் போதும். கலந்துக்கலாம். மட்டன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வேறு மாதிரி வைக்கிறேன். மட்டனை கழுவி வச்சுக்கிறேன், அதில் கலந்துக்கிடுவேன். நெட்டை பரப்பிட்டு எடுத்துக்கிறோம். ஒரு கேட்டே வெடி எடுக்கிறனால பரப்பிக்கிட்டே வரேன். அப்படி சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்ததை ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கிடுதேன். 2 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன் தான் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்துக்கிடணும். சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துக்கிடணும். அதையும் நல்லா கலந்துடும். நல்லா கலந்து பரட்டி விட்டுறணும். ஏற்கனவே இது தண்ணி வந்து மிஞ்சி வரும். அதனால் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் ஊற்றி கலந்து குக்கர் விசில் போட்டுடலாம். இதில் தண்ணி நிறைய வந்துடும். இதுலேயே மூடி வச்சு ஒவ்வொரு குக்கரை பொறுத்து ஒவ்வொரு வீட்டில் உள்ள குக்கர் எத்தனை விசில் வந்தால் வேகமோ, எனக்கு வந்து இது 3 விசில் வந்தாலே வெந்துடும். அது மாதிரி உங்களுடைய குக்கரை பொறுத்து நீ விசில் போட்டுக்கலாம். 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாகிட்டு சிறிதளவு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் இருக்குல்ல அது போட்டிருக்கேன். கிராம்பு 2 ஏலக்காய், 2 பெருஞ்சீரகம், 2 கடல் பாசி, அவ்வளோதான் அதில் கலந்துருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்தளவு கலந்தால் போதும். பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிட்டேன். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி, அதையும் கலந்துக்கலாம். மிளகாய், கீரி வச்ச மிளகாய் ஒரு 2 மிளகாய், நிதானமான மிளகாய் 2 மிளகாய். குக்கர் மூடாமையே தான் நான் வந்து பிரியாணி போட போகிறேன். கொஞ்சம் வேகட்டும். சைடு மட்டன் வந்துகிட்டு இருக்கு. இதில் ஒயிட் சாதம் வைக்கிற தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பிரியாணி போட போகிறேன். சிக்கன் பிரியாணி. அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சது 1 ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் அதையும் நல்லா கலந்துக்கிடணும்.
சின்ன வெங்காயம் அரைச்சி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பிரியாணி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கறி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு திரிச்சது துளி அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் துளி அளவு போட்டால் போதும். இந்த மாதிரி கரம் மசாலா சிறிதளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நான் பிரியாணி மசாலா எதுவுமே கலக்கலை, வீட்டில் உள்ள மசாலாக்களே தான் செய்கிறேன். நல்லா வதக்கட்டும். இப்போ மட்டன் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்க சிக்கனை கலந்துக்கிடுவேன். வேக விடணும். குக்கர் மூடிலாம் சும்மா சாதா விசில் போடக்கூடாது, சும்மா வேணால் மூடி வச்சுக்கலாம். இப்போ இது விசில் முடிஞ்சிட்டு தண்ணி வச்சுருந்தேன், ஒலை காஞ்சிச்சு. அரிசியை கலந்துக்கலாம். தண்ணி பாருங்கள் இவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுரும், ஏன்னா நமக்கு அளவு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். இது இருக்க தண்ணி எவ்வளோ நம்ம அளந்து பார்க்க முடியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுரும். சிக்கன் 65 பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர் ஊற்றிடணும். இதை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். செட் ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும். இந்த உதிராமல் எப்படி இருக்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இருக்கட்டும். தண்ணி வற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி. ஏன்னா 1க்கு நம்ம 3 தான் ஊற்றணும், 2 ஊற்றிருக்கேன். ஏற்கனவே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கிடுதேன். தண்ணி எல்லாம் கலந்து 3 டம்ளர் இருக்கும். 1க்கு 3 கலந்துருக்கேன். அளவு கரம் மசாலா சிறிதளவு, பவுடர் சிறிதளவு. சிக்கன் 65 கறி மசாலா எல்லாம் வறுத்து திரிச்சது, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். சிக்கன் 65 எல்லா பிராண்டும் கிடைக்கும். இது சக்தி மசாலா சிக்கன் 65. இதையும் அதில் கலந்துடணும். இதில் வந்து லெமன் சேர்க்கக்கூடாது, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ இது அப்படியே கலந்துடலாம். ஏன்னா அந்த அரிசி வந்து ரொம்ப கரண்டி போட்டால் நொறுங்கிரும். அதுக்குள்ள மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு ஏன்னா குழம்புல வேறு உப்பு இருக்கும், அதனால் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். காரமும் நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ, நம்ம குழந்தைகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நான் போடுவேன். வீட்டு மசாலா தான் எல்லாமே. தயிர் 1 ஸ்பூன். நான் லெமன் சேர்க்கலை, அதனால் தவன் வந்து 2 ஸ்பூன். புளிப்பு ரொம்ப இல்லாத தயிராக சேர்த்துக்கணும், புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன், அவ்வளோதான். இது நல்லா கலந்துடணும். கலந்துட்டு நான் விசிலெலாம் போடலை, சும்மா குக்கர் வச்சு மூடி வைக்க போகிறேன். பிளேட் தான் போட போகிறேன். ஏன்னா வேர்த்து வடிகிற தண்ணி வேர்வை தண்ணி உள்ளே விழுந்துடக்கூடாது, தண்ணி நிறைய ஆயிரும். நான் கொஞ்சம் விதையாக வடிக்க மாட்டேன், குலைவாக வடிப்பேன். ஏன்னா குழந்தைகள் இருக்கிறனால சாப்பிடணும் அது, அதனால் கொஞ்சம் குலைவாக வடிப்பேன். கொஞ்சம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிடுதேன். புதினா வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் அதை நான் போடலை. நீங்கள் போட்டுக்கலாம், விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு தான் போடுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல, அது 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். இது இப்படி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மட்டன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி எண்ணெய் மிதந்த மாதிரி நிற்கிது. அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். மசாலாக்கெல்லாம் கலக்கணும்ல, அதனால் அதில் கலந்துருந்தேன். இப்போ அதை குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிட்டேன். இதில் பெரிய ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு கலந்துக்கிடலாம். இது வந்து சக்தி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், இதுக்கு கலருக்கு வேண்டி இதை போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். உப்பு தேவையான அளவு, நான் எப்போதும் கல் உப்பு தான் போடுவேன். தேங்காய், சீரகம், மிளகு
அதையும் கலந்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். ஈஸியான சமையல் தான், நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிடலாம். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், மட்டன்லேயே நிறைய விதமாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், கடைசியாக ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். வச்சுட்டு கடைசி நேரத்தில் இப்படி வச்சுருந்த பிந்திருக்க உதிர்ந்தாலும் இருக்குது பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி. ஏன்னா குக்கர் மூடாமல் இந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். என்ன செய்யணுன்னா குக்கர் மூடி போட்டுடணும். மூடி போட்டு விசில் வர வேண்டாம், அப்படியே போட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி இருக்கும்போது இந்த இருக்கிறது நல்லா வெந்துடும். இப்போ மட்டன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். அடுத்து மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான், நான் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இதையும். அடுத்து சிக்கன் 65 பொரிக்க தான் செய்யணும். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை லைட்டாக போட்டு கொதிக்க விடணும். லேசாக ஒரு கொதி தான். ஒயிட் சேதை ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஒரு ரசம் ஒன்று தான் வைக்கணும். சிக்கன் 65 பொரிக்கணும். மட்டன் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதில் மிளகு, சீரகம், காயம், பூடு, காயப்பொடி தான் போட்டிருக்கேன். சிறிதளவு புளி போட்டிருக்கேன். ஒரு காஞ்சி வத்தல் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 மல்லித்தலை இதில் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருந்தேன். அது கூட ஒரு 2 தக்காளி, 4 நறுக்கு பீஸ் தான், 4 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு தட்டிடுறேன். 2 ஸ்பூன் சிறிதளவு காயப்பொடி, சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு தக்காளியில் சிறிதளவு உப்புல வச்சுருக்கோம்ல அந்த ரசப்பொடி இதில் கலந்துக்கிடலாம். அது நல்லா கலந்துக்கிடலாம். எல்லாமே ரசத்துக்கு கலந்துட்டோம். அதில் போட்டதுனால நம்ம தண்ணீர் பத்திரம் அதில் விட்டுடலாம். இவ்வளோ தேவையோ அந்த தக்கன காரத்து தக்கன நம்ம கலந்துக்கிடணும். கொதிக்க விடக்கூடாது. நுரை கூட்டி வர அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு கலக்கி விட்டுறணும். நுரை கூட்டி வரவும் இறக்கிடணும். இறக்குனதுக்கப்புறம் உப்பு கலந்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே வரணும். நுரை கூட்டாமல் கொதிக்க விடக்கூடாது. ரசம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன்னா. இப்போ தேவைக்கு தக்கன அதில் உப்பு கலந்துக்கலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். லெமன் பிழிய வேண்டாம். லெமன் புழிஞ்சால் இது பிரிஞ்சிடும். இது பிரியாது. நான் சொல்கிற மெத்தட்லேயே கொண்டு வாங்க, மசாலா பிரியாமல் இருக்கும். 3 ஸ்பூன் போதும் கரெக்டாக. அப்படி இருக்கட்டும். சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இந்த எண்ணெய் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. இது கெட்டுப்போன எண்ணெய் ஆயிரும். கெட்டு போயிருக்கும். திரும்ப எதுவும் உடம்பு பாதிப்பு வரும். அதனால் இதில் ஒன்றா போட்டு எடுங்க. எண்ணெய் கம்மியாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தாலே போதும். இதுக்கு நிறையெல்லாம் தேவைப்படாது. இந்த பொரித்து எடுத்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அதை எப்படிங்கிற நான் சொல்லுவேன். நான் வைக்கிற மெத்தடில் வைங்க. ஒன்றும் பிரியாத மசாலா ஒட்டவும் செய்யாது. இதே மெத்தடில் கொண்டு வாங்க. போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடணும். அதில் மொறுன்னு வரும். அப்படி எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு மனம் டேஸ்ட் இருக்கும். ஓரளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை போடணும். இது மொறுன்னு வந்துடும். வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். பார்த்தீங்களா பிரியாமல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரியாமல் வரும். இது நான் சொல்கிற மெத்தட்லேயே கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். வெந்துட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும்.
பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ரசம், சம்பல், சிக்கன் 65, ஒயிட் சாதம், தயிர். இந்த ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.